வெல்கம் டு எஸ்டாஸ் இங்கிலீஷ். இந்த பதிவில் லன்ச் டைம் ஃப்ரேசஸ், நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ், கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மற்றும் அதற்கான ஆன்சர்ஸ் இவற்றை பற்றி பார்க்கலாம். முதல்ல லஞ்ச் பேக்கில் இருக்க வேண்டிய திங்ஸ் எவை அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட், வாட்டர் பாட்டில், லஞ்ச் பாக்ஸ், நாப்கின், சர்வியட், ஸ்பூன் ஆர் ஃபார்க். இவற்றில் நாப்கின் ஆர் சர்வியட் என்பது ஒரு பீஸ் ஆஃப் கிளாத். டாய்லி என்பது நம்ம டைனிங் டேபிளில் சாப்பிடும்போது ஒரு லேசான டெக்கரேட் பண்ண ஒரு மேட்டை யூஸ் பண்ணுவோம் பிளேட் வைக்கிறதுக்காக. அதுக்கு பேர் தான் டாய்லி. இப்போது உங்களோட லஞ்ச் பேக்ஸ் எடுத்துக்கொண்டு லஞ்ச் ஹாலுக்கு வாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் யூர் லஞ்ச் பேக்ஸ் அண்ட் கம் டு த லஞ்ச் ஹால். டேக் யூர் லஞ்ச் பேக்ஸ் அண்ட் கம் டு த லஞ்ச் ஹால் இப்படி கேட்கலாம். இனி இந்த ஓரமாக வரிசையில் உட்கார். இதை எப்படி சொல்லலாம்? சிட் அலாங் தி சைட் இன் அ ரோ. சிட் அலாங் தி சைட் இன் அ ரோ. அல்லது சிட் இன் அ லைன் அலாங் தி சைட். சிட் இன் அ லைன் அலாங் தி சைடு அப்படின்னு சொல்லலாம். இனி திரும்பி அவங்கள பார்த்து உட்கார். இதை எப்படி சொல்லலாம்? டர்ன் அண்ட் சிட் ஃபேஸிங் தம். டர்ன் அண்ட் சிட் ஃபேஸிங் தம் இப்படி சொல்லலாம். இனி கொஞ்சம் தள்ளி உட்கார். அதை எப்படி சொல்லலாம்? ப்ளீஸ் மூவ் அ லிட்டில் அண்ட் சிட் தேர். ப்ளீஸ் மூவ் அ லிட்டில் அண்ட் சிட் தேர். அல்லது ஸ்லைட் ஓவர் அ பிட் அண்ட் சிட் தேர். ஸ்லைட் ஓவர் அ பிட் அண்ட் சிட் தேர் அப்படின்னு சொல்லலாம். இனி சாப்பிட்றதுக்கு முன்னால் லஞ்ச் டவலை ஸ்ப்ரெட் பண்ணு. அதை எப்படி சொல்லலாம்? ஸ்ப்ரெட் த லஞ்ச் டவல் பிஃபோர் ஈட்டிங். ஸ்ப்ரெட் த லஞ்ச் டவல் பிஃபோர் ஈட்டிங் அப்படி சொல்லலாம். ஸ்ப்ரெட் த நாப்கின் ஆர் சர்வியட். ஸ்ப்ரெட் த நாப்கின் ஆர் சர்வியட் அப்படின்னு சொல்லலாம். அல்லது லே அவுட் த லஞ்ச் மேட். லே அவுட் த லஞ்ச் மேட் இப்படியும் சொல்லலாம். இனி சாப்பிட ஸ்பூனை பயன்படுத்து. இதை எப்படி சொல்லலாம்? யூஸ் யுவர் ஸ்பூன் டு ஈட். யூஸ் யுவர் ஸ்பூன் டு ஈட் அப்படின்னு சொல்லலாம். இனி சாப்பிடும்போது பேசாதே. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் டாக் வைல் ஈட்டிங். டோன்ட் டாக் வைல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இனி வேகமாக சாப்பிடாத, மெதுவாக சாப்பிடு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? டோன்ட் ரஷ் வைல் ஈட்டிங், ஈட் ஸ்லோலி. டோன்ட் ரஷ் வைல் ஈட்டிங், ஈட் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். அல்லது டோன்ட் ஈட் ஃபாஸ்ட், ஈட் ஸ்லோலி. டோன்ட் ஈட் ஃபாஸ்ட், ஈட் ஸ்லோலி அப்படின்னு சொல்லலாம். இனி வேகமாக சாப்பிடாத, இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? டோன்ட் scoff down your food. Don't scoff down your food. அல்லது don't wolf down your food. Don't wolf down your food இப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா மிக விரைவாக நான் ஸ்டாப்பாக சாப்பிடுவது தான் இந்த scoff down அல்லது wolf down. இனி சாப்பிடும்போது பேசினால் உணவு புரை ஏறிவிடும் அல்லது நாசியில் ஏறிவிடும். இதை எப்படி சொல்லலாம்? If you talk while eating, you might choke on food. If you talk while eating, you might choke on food இப்படி சொல்லலாம். இனி தண்ணி குடிக்கும்போது சிரிக்காத, தண்ணி நாசியில் ஏறிவிடும் அல்லது புரை ஏறிவிடும். இதை எப்படி சொல்லலாம்? Don't laugh while drinking, you will choke on water. Don't laugh while drinking, you will choke on water. இனி சாப்பிடும்போது உணவை சிந்தாதே. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஸ்பில் ஃபுட் வைல் ஈட்டிங். டோன்ட் ஸ்பில் ஃபுட் வைல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இனி சிந்தாமல் கவனமாக சாப்பிடு. இதை எப்படி சொல்லலாம்? ஈட் கேர்ஃபுல்லி வித்தவுட் ஸ்பில்லிங். ஈட் கேர்ஃபுல்லி வித்தவுட் ஸ்பில்லிங் அப்படின்னு சொல்லலாம். இனி பிளேட்டில் இருக்கும் எல்லாவற்றையும் சாப்பிடணும். அதை எப்படி சொல்லலாம்? ஈட் எவ்ரிதிங் ஆன் யுவர் பிளேட். ஈட் எவ்ரிதிங் ஆன் யுவர் பிளேட் அப்படின்னு சொல்லலாம். இனி
சாப்பிட்ட பிறகு வாய் கொப்பளிக்க வேண்டும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? rinse your mouth after eating. rinse your mouth after eating அப்படின்னு சொல்லலாம். அல்லது gargle your mouth after eating. gargle your mouth after eating அப்படின்னு சொல்லலாம். இனி எல்லோரும் சாப்பிட்டு விட்டீர்களா? இதை எப்படி கேட்கலாம்? have you all eaten lunch? have you all eaten lunch? இப்படி கேட்கலாம். இனி கீழே சிந்திய உணவு எச்சில்களை பொறுக்கு. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? pick up all the leftovers that fell on the floor. pick up all the leftovers that fell on the floor இப்படி சொல்லலாம். அல்லது clean up the food spills on the floor. clean up the food spills on the floor இப்படியும் சொல்லலாம். இனி நீ சிந்திய உணவு எச்சில்களை பொறுக்கு. அதை எப்படி சொல்லலாம்? pick up the food you spilled அப்படின்னு சொல்லலாம். pick up the food you spilled அப்படின்னு சொல்லலாம். இனி உணவு துகள்களை தரையில் விழாமல் பார்த்துக்கொள். இதை எப்படி சொல்லலாம்? don't shake crumbs on the floor. don't shake crumbs on the floor அப்படின்னு சொல்லலாம். இனி லஞ்ச் டவலை உதறாதே. அதை எப்படி சொல்லலாம்? don't shake the lunch towel. don't shake the lunch towel அப்படின்னு சொல்லலாம். இனி லஞ்ச் டவலில் இருக்கும் உணவு துகள்களை உதறிவிட்டு அதை மடித்து வை. இதை எப்படி சொல்லலாம்? shake off the leftovers and fold the lunch towel. shake off the leftovers and fold the lunch towel இப்படின்னு சொல்லலாம். அல்லது shake off the crumbs and fold the lunch towel. shake off the crumbs and fold the lunch towel அப்படின்னும் சொல்லலாம். இனி யாராவது சாப்பிட்ட பிறகு க்ளீன் பண்ணாமல் திங்ஸை அரேஞ்ச் பண்ணாமல் இருந்தால் இந்த இடியத்தை யூஸ் பண்ணலாம். அந்த இடியம் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு mop up after. mop up after. don't make a mess and expect others to mop up after you. don't make a mess and expect others to mop up after you. இது என்னன்னா, நீ பண்ணின மிஸ்ஸை வேறு யாராவது க்ளீன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காத. நீ பண்ண மிஸ்ஸை வேறு யாராவது கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்காத. இங்கே மிஸ் என்பது டிஸார்டர் அல்லது குழம்பிய நிலை அல்லது ஒரே குழப்படி அப்படின்னு பொருள்படும். இப்படி கூட கேட்கலாம். who is going to clean up after you? who is going to clean up after you இப்படி கேட்கலாம். அல்லது don't leave a mess for someone else to clean up. don't leave a mess for someone else to clean up இப்படியும் கேட்கலாம். practice makes progress. progress makes perfect. so practice well and drop out.